சுமதி, இந்தம்மா உனக்காக நான் சுக்கு காபி போட்டு கொண்டு வந்திருக்கேன். சுமதி, இப்படி நான் உன்கிட்ட பேசக்கூடாதுதான், இருந்தாலும் நான் உன்கிட்ட சொல்லிதானே ஆகணும். எனக்கு என்ன தோணுதுன்னா, சௌமியா உன் கூட ஹனிமூனுக்கு வந்தே இருக்க கூடாது. அது அவங்க ஒன்றும் விருப்பப்பட்டு அங்க வரல, நான் தான் கட்டாயப்படுத்தி கூட்டிட்டு போனேன். அப்படியா? சரிதாமா, ரொம்ப நல்லா இருக்கு. உனக்கு உன் அக்கா மேல அவ்வளவு பாசமா? ஆனா உன்னை தனியா அங்க விட்டுட்டு அவ மட்டும் இங்க வந்துட்டாளே. இல்ல திரும்பி வரானா உன்னையும் கூட கூட்டிட்டு வந்திருக்கணும்ல. இங்க பாரு, என்ன பத்தி அந்த கடவுளுக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். நான் பொதுவா யார் விஷயத்திலயும் தலையிடவே மாட்டேன். ஆனா உன்னை நினைச்சு எனக்கு ரொம்ப கவலையா இருக்குமா. என்னால இதை தாங்கிக்கவே முடியல. அதான் உங்ககிட்ட பேசலான்னு இங்க வந்திருக்கேன். சரி பரவாயில்ல விடு, நடந்தது நடந்து போயிடுச்சு, நம்ம என்ன செய்ய முடியும். சரி இந்தா டீய குடிச்சிட்டு நல்லா ரெஸ்ட் எடு. சூடா இருக்கும் போதே குடிச்சிடு. சுமதி என்கிட்ட எப்பவும் இந்த மாதிரி பேசினது இல்லைங்க. ஏதோ ஒரு விஷயம் இருக்கு. அவ என் பேச்ச தப்பா எடுத்துக்கிட்டாலா என்ன? சௌமியா ஏதோ காரணத்தினால இப்ப கொஞ்சம் டிஸ்டர்ப்டா இருக்கா, அதான் டென்ஷனாவும் இருக்கா. அவ நார்மல் ஆகட்டும், அப்புறம் அவகிட்ட போய் பேசலாம். ஓகே? சௌமியாவை என் கூட நீ கூட்டிட்டு வராமலே இருந்திருக்கலாம். ஆனா நான் எப்படிப்பட்ட ஏற்பாடு பண்ணி வச்சிருக்கேன்னா, எப்படியாவது அவ இங்க வருவா கூடிய சீக்கிரம். பிரமாதா அக்கா, ரொம்ப நல்ல விஷயம். சரி மல்லிகா அக்கா? மல்லிகாவை நான் அனுப்ப வேண்டிய இடத்துக்கு ஒரே அடியா அனுப்பி வச்சிட்டேன். அவ எனக்கும் சௌமியாவுக்கும் நடுவுல என்னைக்குமே வரமாட்டா. கண்டிப்பா மல்லிகாவுக்கு ஏதோ பிரச்சனையில இருக்காங்க, நான் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். உங்க ரெண்டு பேரும் அன்பும் ரொம்ப விசித்திரமா இருக்கு. கரீனா கிட்ட இருந்து போன் வந்ததும் அவ போக ரெடி ஆயிட்டா. அவளை அடமான வச்சுட்டு உன்னை வீட்டுக்கு அனுப்புறதுக்கா. நான் அவ்வளவு தூரம் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் தான் அவ வீட்டுக்கே வந்தா. நீ அந்த கடவுளுக்கு தான் நன்றி சொல்லணும். நல்லபடியா வீட்டுக்கு திரும்ப வந்திருக்கல. அந்த கரீனா திருநங்கையா இருக்கிறதுனால அவளை நான் விட்டு வச்சிருக்கேன், இல்லைன்னா அவளை எப்பயோ தீர்த்திருப்பேன். நீ ஏன் சைலண்ட் மோட்லயா இருக்க? எதுவும் பேச மாட்டியா? இல்ல, நீங்க அக்காவோட ரூமுக்கு போய் தூங்கணும்னு நினைச்சீங்கன்னா தாராளமா போகலாம், எனக்கு எந்த ப்ராப்ளமும் இல்லை. லேட்டா சொன்னாலும் கொஞ்சம் கரெக்டா தான் சொல்லிருக்கா. நான் பேசாம கொஞ்ச நேரம் சௌமியா கூட போய் டைம் ஸ்பெண்ட் பண்ண வேண்டியதுதான். அதான் நீங்க என்ன கூப்பிட்டீங்களா? முக்கியமான விஷயம் பேசணும், கவனமா கேளு. நம்மளால ரொம்ப நாளைக்கு உண்மையை மறைச்சு வைக்க முடியாது. எப்படியும் ஹோலிக்கு அப்புறம் நம்ம குடும்பம் கிராமத்து மக்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒண்ணு கொடுக்கும். நாளைக்கு எல்லாருமே இருப்பாங்க. அதனால நாளைக்கு கிராமத்து மக்களுக்கு நீ ஒரு உண்மையை சொல்லணும். நான் உன்னை என்ன சொல்றேனோ, என்ன செய்ய சொல்றேனோ அதை மட்டும்தான் நீ செய்யணும். அப்புறம் இத பத்தி நீ அருணுக்கோ சுமதிக்கோ சொல்லக்கூடாது. என்ன சௌமியா, நாளைக்கு கிராமத்துக்காரங்களுக்கு உண்மை கண்டிப்பா தெரியும். அவ்வளவுதான்.